வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். ஒரு சமயம் போதி வனத்தில் தியானத்தில் இருந்த புத்தரை தரிசிப்பதற்காக நடுத்தர வயதுடைய ஒருவன் காத்திருந்தான். புத்தர் தியானம் கலைந்து கண் விழித்தார். புத்தரை விழுந்து வணங்கினான். புத்தர் அவனிடம், "நீ யார்?" என்று வினவினார். அவன், "என் பெயர் அபிநந்தன்" என்றான். புத்தர், "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். அபிநந்தன், "பெருமானே, நான் ஒரு ஏழை. எனக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கிறார்கள். நான் உலகப்பற்றிலும் உலக வாழ்க்கையிலும் உழன்று ஏராளமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து விட்டேன். என்னை சந்நியாசியாக்கி பந்தபாசங்களிலிருந்து விடுவித்து ஞானமருளுங்கள்" என்றான். புத்தர் சிறிது யோசித்து அவனிடம், "அபிநந்தா, இந்த மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன. காரணம் என்ன தெரியுமா? காற்று இலைகள் மீது மோதுவதால் மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன. மனித மனங்கள் இந்த இலைகளைப் போன்றவை. மனித மனங்கள் மீது உலகப்பற்று என்கிற காற்று வந்து மோதுகிறது. அதனால் மனங்கள் ஆடுகின்றன, அலைபாய்கின்றன. முதலில் உன் மனத்தில் உள்ள பந்தபாசங்கள் அனைத்தையும் உன்னால் நீக்கிவிட முடியுமா?" என்று கேட்டார். அபிநந்தன், "புத்த பெருமானே, என்னால் பந்தபாசங்களை துறந்துவிட முடியும்" என்றான். "சரி, அப்படியானால் நீ இன்று முதல் போதிவனத்திலேயே தங்கலாம்" என்றார் புத்தர். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் புத்தர் அருகிலுள்ள குளத்திற்கு நீராடுவதற்காக சென்றார். அப்போது அவர் ஒரு மரத்தின் கீழ் அபிநந்தன் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். புத்தர் அவனிடம், "அபிநந்தா, இது ஏது?" என வினவினார். அபிநந்தன், "பெருமானே, இது என் நாய்க்குட்டி. இது என்னை விட்டு அகல விரும்புவதே இல்லை. எப்போதும் என்னுடனேயே இருக்க விரும்புகிறது. ஆதலால் இதை மட்டும் என்னுடன் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும்" என்று கூறி இழுத்தான். புத்தர் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றார். மேலும் சில நாட்கள் கடந்தன. புத்தர் முன்பு போலவே நீராடச் சென்று கொண்டிருந்தார். இப்போதும் அபிநந்தன் அதே மரத்தடியில் நின்றிருந்தான். அவன் அருகில் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவனும் நின்று கொண்டிருந்தான். புத்தர், "அபிநந்தா, இந்த சிறுவன் யார்?" என கேட்டார். அபிநந்தன், "ஐயனே, இவன் என் மகன். இவன் இந்த நாய்க்குட்டியுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறான். இவனால் இந்த நாய்க்குட்டியை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை. ஆதலால் இவனையும்" என்றான். புத்தர் மீண்டும் சிரித்தவாறு அங்கிருந்து சென்றார். மேலும் சில நாட்கள் கடந்தன. அன்றைய தினம் புத்தர் நீராட குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். குளத்தின் கரையிலிருந்த அதே மரத்தடியில் முன்பு போலவே அபிநந்தன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் நாய்க்குட்டி, சிறுவன் ஆகியவர்களுடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். புத்தர், "அபிநந்தா, யார் இந்த பெண்?" என்றார். "பெருமானே, இவள் என் மனைவி. இவளால் இந்த சிறுவனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை. ஆதலால் இவளும்" என்று கூறி இழுத்தான். புத்தர் சிரித்துக்கொண்டே 2 காலி பாத்திரங்களை எடுத்தார். "அபிநந்தா, இதோ பார்" என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார். அதை குளத்து நீரில் விட்டார். அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது. மற்றொரு காலி பாத்திரத்தை குளத்து நீரில் விட்டார். அது மிதந்து சென்றது. "அபிநந்தா, கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது. காலி பாத்திரம் குளத்தில் மிதந்து செல்கிறது. கனமான பாத்திரம் என்பது பந்தபாசம் என்னும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம். அது பிறவி துன்பங்கள் என்ற கடலில் மூழ்குகிறது. காலி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம். அது மூழ்காமல் மிதந்து செல்கிறது. தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதிர்ந்து விடுகின்றன. அவ்விதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கின்றன. உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன. உலகப்பற்று இல்லாதவர்கள் உதிர்ந்த கேசங்களை போன்றவர்கள். பந்தபாசங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்கிற கேசங்கள் போன்றவர்கள். விளக்க முடியாத பந்தபாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த கேசங்கள் போன்றவை. உனது மனம் உலகப்பற்றிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு விலையாக நீ உலக துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும். நீ இங்கிருந்து செல்லலாம், போய் வா" என்றார் புத்தர். அதேபோல் ஒரு புதிய ஊரினுள் புத்தர் வந்திருந்தார். அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டான். "குருவே, உலக மக்களின் வாழ்க்கையாவும் ஒன்றோடொன்று வேறுபட்டது. வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான், செல்வந்தனோ வசதியாக இருக்கிறான். ஆனால் இருவருமே வாழ்வில் தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறதே, ஏன்?" புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையுடன், "நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேள்" என்றார். "சொல்லுங்கள் குருவே" என்றான் சீடன். புத்தர் தொடங்கினார். ஒரு ஊரில் ஒரு தெருவோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவ்வூர் மக்களிடம் இறந்து உண்ணும் அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்வோர் முகம் சுழிக்கும்படி வைத்திருந்தான். தெருவில் செல்வோரிடம் கை ஏந்துவான். பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்வான். ஏதும் கிடைக்கவில்லை என்றால் துக்கத்தில் உழழ்வான். ஒரு நாள் அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது. இறந்தான். அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்ய முனைந்தார்கள் தெருமக்கள். கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கவில்லை. அவன் படுத்திருந்த இடத்தில் அரையடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள். நாற்றம் ஒழிந்தது. அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருளும் ஒளிர்ந்தது. அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்புதையல் என அறிந்ததும் அதிசயித்தனர்.
ஒரு புதையல் தனக்கடியே ஒளிந்திருந்தது தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் இறந்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என எண்ணி வியந்தனர் என்று தனது கதையை முடித்தார் புத்தர். எனக்கு கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? புரியவில்லையே குருவே என்றான் சீடன். புத்தர் விளக்க ஆரம்பித்தார். இந்த கதை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த பிச்சைக்காரனின் கதை அல்ல. வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவரின் கதையும் இதுவே. மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்றொரு மனிதனிடமோ தேடுகிறான். ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவன் உள்ளேயே இருப்பதை அறியாமலே உலக வாழ்வை முடிக்கிறான். நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தனின் வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டதல்ல. அந்த வறியவன் செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தனானாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியில். உன் உள்ளே இருக்கும் மனதை உன்னால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ்வமைதி கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இராது என்று முடித்தார் புத்தர். ஒரு நாள் புத்தரின் வருகைக்காக காத்திருந்தனர் சீடர்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் புத்தர் வந்தார். அவரது கையில் கைக்குட்டையை விட கொஞ்சம் பெரிய துணி இருந்தது. சீடர்களுக்கு எதிரே இருந்த மேடையில் அமர்ந்த புத்தர் எதுவும் பேசாமல் கையில் இருந்த துணியில் முடிச்சுகளை போடத் தொடங்கினார். மொத்தம் 5 முடிச்சுகள். தன்னையே உற்று நோக்கிக் கொண்டிருந்த சீடர்களை பார்த்த புத்தர், நான் 5 முடிச்சுகள் போட்டேன், இதை அவிழ்க்கப் போகிறேன். அதற்கு முன் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்கப் போகிறேன். என்னுடைய முதல் கேள்வி, இப்போது முடிச்சுகள் விழுந்துள்ள இந்த துணி முன்பிருந்ததே அதே துணிதானா? முடிச்சுகள் இல்லாததும் உள்ளதும் ஒன்றுதானா என்று கேட்டார். புத்தரின் முக்கிய சீடர்களில் ஒருவரான அனந்தன் எழுந்து, சுவாமி, ஒரு வகையில் முன்பிருந்ததும் இப்போது இருப்பதும் ஒன்றுதான். ஆனால் அதில் இருக்கும் முடிச்சுகள் மட்டுமே வேறுபாடு. முன்பிருந்த துணி சுதந்திரமானது, இப்போது உள்ள துணி அடிவைப்பட்டு கிடக்கிறது என்றார். உடனே புத்தர், சரியாகச் சொன்னாய். எவரும் இயல்பில் கடவுள்தான். ஆனால் முடிச்சு போட்டுக்கொண்டு சிக்கலில் சிக்கி அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள். நாம் அனைவரும் புத்தர்களே. ஆனால் தனித்தனி உலகங்களை உருவாக்கிக் கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு தனிமைப்பட்டு போய்விடுகிறோம், இந்த முடிச்சுகளைப் போலவே. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றார். பின்னர் சற்று நேரம் அமைதியாக இருந்த புத்தர், என்னுடைய 2வது கேள்வி என்ன தெரியுமா? இந்த முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்போது மற்றொரு முக்கிய சீடர் சாரிபுத்தன் எழுந்து நின்றார். குருவே, அந்த முடிச்சுகளை அவிழ்க்க நான் அருகில் வர அனுமதிக்க வேண்டும். முடிச்சுகள் எவ்வாறு போடப்பட்டுள்ளன என்று அறியாவற்றே அவற்றை அவிழ்க்க வழியில்லை. ஏனெனில் சில சமயங்களில் நினைவின்றி போடப்படும் முடிச்சுகளை அவிழ்க்கவே முடியாமல் போகலாம் என்றார். சரியாகச் சொன்னாய். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்முடைய சிக்கல்களுக்கு நாமே காரணம். நம்மை அறியாமல் நாம் போட்டுக்கொள்ளும் முடிச்சுகளில் சிக்கி தவிக்கிறோம். அந்த முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் திணறுகிறோம். அவரவர் முடிச்சை அவரவர்தான் அவிழ்க்க வேண்டும். இதுதான் இன்று நான் உங்களுக்கு கூறும் பாடம் என்றார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.